ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெவின் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தி கில்லர் தான் விளையாட போகிறோம் வித் ரோப்ளக்ஸில் எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நிறைய எக்கச்சக்க கேம்ஸும் இருக்கும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி விளையாண்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தி கில்லர் தான் விளையாண்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி கில்லரில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நிறைய கேம்ஸ் விளையாட போகிறோம். மற்றும் என்னோடய ஃப்ரெண்ட் ஆலோக்கும் இணைஞ்சிருக்கிறாரு. ஓகே ப்ரோ, நம்ம எந்த இதுக்கு போகலாம்? ஹாப்பி நியூ இயர் போகலாமா? இல்லை, நம்ம டெத் மைண்ட்ஸ்னு போகிற தொட்டுட்டேன். நீங்களும் அது வந்துருங்க. சரி, ஓகே. அவர் வந்துட்டார். இந்த வீடியோ கரைச்ச லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தொட்டாலும் வேறு ஊர்ந்து போயிட்டுருக்கிறாரு. என்ன சார், மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க? நானும் ஊர்ந்து போகிறேன். யார் கண்ணில் போட்டாலும் நாங்கள் வெட்டிடுவோம். பின்னாடி கோடாலி இருக்குது, நெருப்புடா. எல்லோரும் எனக்கு மண்டிடணும், எல்லோரும் எனக்கு தலை குனிஞ்சு மண்டிடணும். எப்படி? ஓகே, இப்போ யார் பேருன்னு பார்ப்பேன். என் பேர் ஐயோ வரல, வேறு யாரும் வந்துட்டாங்க. சரி, ஓகே. என்னடாச்சு? ஏங்க, இது இன்டர்மிஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த கேமில் வந்து ஏதோ ரிஜெக்ட் ஆகிடுச்சுனால நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ சேட். சரி, ஓகே. அடுத்த மேட்சாச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தொட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. மீட்டரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் நம்ம லிங்க்கில் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம ரோப்ளக்ஸ் கேம்ஸ் எல்லாம் நடிச்சிருப்போம். அது நம்ம சேனலில் போய் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நான் அந்த ஸ்பைடர்மேன் எப்படி மரத்து மேலே ஏறணும்லாம் சூப்பரில். ஓகே, இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம ஹாண்டட் மேன்ஷன் தான் ஓட் பண்ணியிருந்தோம். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாண்டட் மேன்ஷன் தான் போக போகிறோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம கதற ஓடுறோம். ஓகே, இந்த தட்டியாச்சு என் பேர் ஒன்று நினைக்கிறேன். போன தட்டி மாதிரி ஸ்டாப் ஆயிடாத. யார் பேர் இது கங்காவா? நாங்கள் என்ன எங்கள் பே படம் ஷூட்டிங் கார்டு எடுத்துகிட்ருக்குறோம். இந்த தட்டி வருமா? லோடிங் ஆகிட்டு இருக்குது. வந்துட்டுச்சுங்க. ஓ, கங்கா 200 dualistic கில்லர். ஓ மை காட். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஓட ஆரம்பிக்கணும். 3, 2, 1. ஓகே, வந்துருச்சு. தி கில்லர் வில் பி சூன். ஐயோ, இதை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. 9, 12, 10. ஐயோ, 10 செகண்டு. சீக்கிரம் ஓடுறா. யாரா அவன்? என்னோட ஹைட்டாக இருக்கிறான். டேய், எப்பட்றா? சரி, ஓகே. கீழே குமிச்சு ஆன்சைடு போவோம். ஆன்சைடு போய் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இது கில்லர் இஸ்கம்மா. எங்கடா இருக்கிறான்? ஈரா பக்கத்தில் எது இருக்கிறானா? நாம் எதுக்கும் ஆன்சைடு ஓடி போயிடுவோம். ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் ரெட் கலர் இல்லாமல் இருக்குது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அந்த கீழே பக்கத்தில் வரும்போது நம்மளுடைய வீடியோவே கொஞ்சம் டெரபிள்னு ஆடுமா. ஏன் நம்ம ப்ரோ இங்கே தான் இருக்கிறாரு. ப்ரோ ஆளுக்கு வாங்க, இந்த இடத்துக்கு போவோம். இன்னும் கொஞ்சம் ஐயோ இங்கே தான் இருக்கிறாங்க. அதுவும் ஓடுறேன் இப்படி பார்த்துட போகிறேன். சீக்கிரம் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட வேண்டியதான். அப்பாடி, நான் இங்கே இல்லை. கண்டுபிடிச்சிட்டான். தப்பு எழுத்து கொடுப்பா. ஐயோ, நம்மளை கதற விட்டா. அடே என்ன பண்ணுவேன்? ஓகே, இன்னொருத்தன் எழுத்து கொடுப்போம். ஐயோ, எவனும் எழுத்து கொடுக்க போயிட்டான். இப்படியாச்சுன்றது எழுத்து வாங்கி வேண்டியதான். டே தப்பு எழுத்து கொடுத்துட்டு போடாவா. டேய் எழுத்து கொடுறா. ஐயோ, பாட்டுக்கு போயிட்டாங்க. டேய் வேணாச்சு எழுத்து கொடுங்கடா. நீங்கள் என்ன கடை போயிட்டு இருக்கிறீங்க? எனக்கு எழுத்து கொடுத்துட்டு போங்கடா. என்கிட்ட எழுத்து கொடுத்தீங்கன்னா அவன் முடிச்சிடுவான்டா. என்னங்க ஹெல்ப்பிங் கேட்டு அவன் தவழ்ந்து போகாமல் நின்றுட்டு இருக்கிறான். ஏமாத்துறானா? அட பாவிங்கடா, இந்த கேமில் இப்படி ஒரு சூழ்ச்சியாக இருக்குதா? அங்கே ஒருத்தர் இருக்கிற அவன்கிட்ட எழுத்து வாங்கி வேண்டியதான். தம்பி எழுத்து கொடுத்துட்டு போப்பா. எழுத்து கொடுறா. கடைசிட்ட இவங்ககிட்டே எழுத்து வாங்கிட்டு ஓட வேண்டியதான் இருக்கும் போல். டே எங்கே போனால் எடுத்து கொடுத்துட்டு போடா. ஏன்டா அப்படி பட்டுற? சாவடிக்காதுடா. சொட்டா கேளுடா. எங்கடா போகிற? டேய் இங்கே தான் இருக்கிறான். எழுத்து கொடுறா. எங்கடா போகிற? எடுத்து கொடுத்துட்டு போடா. எடா அப்படி சாவடிக்கிற? எழுத்து கொடுறா. அப்படி எழுத்து கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவளை எடுத்து கொடுத்துனான். ஓடு பார்த்துட்டேன். அப்படியே ஓடி போயிரு. பக்கத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பூந்து கண்டுபிடிச்சிட்டா. அச்சிச்சோ, இன்னும் கொஞ்சம் எடுத்து குறைச்சி போச்சு. கஷ்டப்பட்டு இப்படி ஓடி வந்த. டே எங்கடா போட? எடுத்து கொடுத்துட்டு போடா. அடா பாய், பிச்சை எடுக்க வச்சுட்டீங்கடா கடைசி சீட்டில். எங்கே நம்ம ப்ரோ? அவரும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறாரா? டே எங்கே நம்ம ப்ரோ? அவர் இங்கே கிளம்பிடு. அவ்வளோதான், எனக்கு சோழி முடிஞ்சிச்சு. பைத்துக்காரங்க நாய்ங்களா. அவ்வளோதாங்க. அந்த எஸ்கேப் பேர் கம்ப்ளீட் பண்ணல. இந்த கேமரா கட்டுது, அதில் பார்ப்போம். இப்போ அங்கே போய் உட்காந்து பார்க்கலாம். ஜம்ப்பு உட்காந்து பார்க்க வேண்டியதான். ஏண்டா கொண்டவனே ஹெல்த் லைட்டாக கொடுத்துட்ருக்குறான். அப்புறம் இருக்கடா இந்த வேலையெல்லாம் கட்டுறீங்க? அவங்ககிட்ட எடுத்து வாங்கி கட்டிதான்டா. நம்ம ப்ரோ இவர் இல்லை. நம்ம ப்ரோ தோற்று போயிட்டாங்க.
இன்னும் மேலே இருக்க செகண்ட்ஸ் முடியணுமா? யார் செகண்ட்ஸ் எவ்வளோ நேரம் தாக்க பிடிக்கிறாங்க இங்கே தான் ஜெயிப்பாங்களா? இது நல்லா இருக்குது. ஏஞ்சலினாவா? ஓஹோ ஓகே. இப்போ வந்து அந்த கில்லர் வந்து என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தரணும் தான் கேமு. நாம் எல்லாத்தையும் என்ன ரூல் இதெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த வளர்த்தங்கிட்ட செத்து போயிட்டான் ஷாவன். எனக்கு ஒழுங்கு மரியாதை எடுத்து கொடுத்துருந்தேன், நான் அவனை காப்பாற்றி விட்டுருப்பேனா? நான் இங்கத்தை காப்பாற்றி கொடுக்குறது அவளையும் கூட சேர்த்து ஒத்து போயிருப்பான். சரி அந்த வளர்ந்த கட்டவனை காட்டலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் கதை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வெளியே வந்துடணும். நம்ம வேலையை பார்ப்போம். இதோ அவர் நம்ம ப்ரோ அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. சரி உட்காந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கடைசி வரைக்கும். டேய் என்ன தாண்டா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சீக்கிரம் முடிச்சு விட்ருங்கடா. நாங்கள் அடுத்த மாதிரி சொல்லுவோம். கை பரபரான்னு இருக்குது. ஆமாம் யார் இல்லை இடத்துல போய் பாரு. ட்ரேட்னா தெரியல, தேடி செக் பண்ணி பார்ப்போம். என்ன டோர் இதெல்லாம்? இந்த டோரில் டேய் இது சிப்னிலாம் இருக்குதுடா. ஆடா பாவீங்களா, இதெல்லாம் தெரியாமல் போச்சு. இதோ இங்கே இருந்தாங்க வந்தான், நாம் தான் தெரியாதனமாக அந்த இடத்துக்கு ஓடி போயிட்டோம். பேசாமல் வெளியே ஓடி இருந்தால் எதுவும் ஆகியிருக்காது. இங்கே சிம்னியெல்லாம் இருக்குது, மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. டேய் என்ன வித்தியாசமாக இடம்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. மறுபடியும் எதுக்கு ஏறினா எதுக்கு கீழே போகிறான்? பைத்தியக்காரனடா நீங்கள்லாம். இல்லை எவ்வளோ நேரம் தாண்டா ஓடுவீங்க? டேய் உங்களை பார்த்தா எனக்கு கால் வலிக்குதுடா. என் மாரி ஆங்கிரி, சீக்கிரம் விடுங்கடா சாங்கிரி. சரி ஓகே, எப்படி ஒன்றுங்க விளையாட்டு தளத்தை காட்டிகிட்டு இருக்கிறானுங்க. ஒழுங்கு மரியாதை சீக்கிரம் போயிடத்து போடுதில்லை. இல்லைன்னு அடுத்த மேட்ச் நான் எளிமையாகி ஒன்றை போட்டு தள்ளிடுவேன். அட போய் பாருடா, எத்தனை நேரம் தாண்டா சுற்றிக்கிட்டே இருப்பேன். டேய் மேலே போட சீக்கிரம். ஏங்க இவனை பார்க்குறதே வேஸ்ட்டாக போயிடும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் பார்க்கலாமா வேணாமா? இல்லை நம்ம வெளியே வந்துடுவோம். ரொம்ப போர் அடிக்குது இவனுங்களை பார்க்குறதுல. என்ன பண்ணுவோம், நம்ம வெளியே போய் காசை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். அவள் தான் அந்த கேமே ஒரு நிமிஷத்தில் முடிய போகுது. 450 ரூபாய். இது ஒரிஜினல் காசு 49 ரூபா கொடுத்தா 450 ரூபாயா? போடா டேய் போடா. நீங்கள் என்ன தாண்டா பண்ணுறீங்க? சரி ஓகே, கேம் எப்படி முடிஞ்சிருச்சு எங்களுது. ரவுண்டில் ரிலீஸ்டு. ஏங்க டாமன் ஒரு பையன் ஜெயிச்சிட்டான், அந்த ஏஞ்சலின்னு ஒரு பொண்ணு தோத்துட்டான். ஸோ சேட். சரி பரவாயில்ல, நாமளும் தான் தோத்த லிஸ்ட்டில் இருக்கிறோம். இங்கே பாருங்க ரிவர்ஸில் வர்றேன். வருது விலகு பின்னாடியே வருது. போதும், இந்த பாட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி ஓகே, அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்னு போதுன்னு நினைக்கிறேன். மேலே செகண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்குது, அது வரைக்கும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம். வந்து நின்னது ஒரு கொத்தமாடா, வந்து ஒரே வெட்ட சீவிட்டாங்க. சரி இன்னொரு தட்டி தான் ஏற்றிட்டு அவனை போய் தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அப்பயும் பார்த்துட்டான். இந்த கேமில் ரொம்ப சீட்டிங் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பீடாக ஓடுறான், நாம் ஸ்லோவாக ஓடுறோம். நான் ஏன் பார்த்து அவன் தான் ஸ்லோவாக ஓடணும், நாம் தான் ஸ்பீடாக ஓடணும். இந்த தாட்டி டிமாண்ட்ஸ் பாயிண்ட் கொடுக்கலாம். ஏன்னா அந்த இடம் தான் ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் சிக்கு புக்கு போகலாம். மற்ற இடம்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லாட கவர்ச்சியாக இல்லை. டேய் எவன்டா வேறு எது கொடுத்தது? டேய் ட்ரைனிங் கொடுக்கடா. லோடிங் ஃபார் வில்லு. அட பாவிங்களா, இல்லை இது ஒன்றுமே காட்டல. டேய் எவன்டா அது? யார் இது? சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க போல. ஏங்க நம்ம ப்ரோவுங்க. டேய் நீ எப்படா இது வில்லனான? எங்க அவன் தாங்க கில்லரு. அச்சோ நம்மளுக்கு வச்சு போகிறாங்க. அப்போ அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடறானே எங்கே ஒளியோன்னு. அவனுக்கு மட்டும் தானே தெரியும் நான் எங்கே ஒளியோன்னு. அச்சோ இந்த இடமும் தெரியுமே, என்ன பண்ணுறது? ஓடிடலாமா? ஓகே, பாட்டெல்லாம் பொறுக்கி காசு பொறுக்கி வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4 செகண்ட் வந்துடுவான். நம்ம ஓடி போய் ஒளிஞ்சு கட்டித்தான். ஐயோ வேணாம், நம்ம மெத்த படியில் போய் ஏறிக்குவோம். உழுகடா ரவுடா, ஏற விடுங்கடா. ஏற முடியல காப்பாற்றுங்க. எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இதோ டிங் அந்த ரெட் கலருக்கு ஆகுது. போய் பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. பார்த்துட்டான் முடிச்சுட்டான். டே ப்ரோ இத்தாடா நீ செய்கிற கடமை. கிண்டல் அடிக்கிறாங்க. டே ஒழுங்கு மரியாதை ரிலீஸ் பண்ணி விட்றா. டேய் இருடா. டேய் எங்கேயும் போகிற எங்கேயே இருடா. ஒழுங்கு மரியாதை எனக்கு எழுத்து ஊற்றிட்டு எங்கேயாச்சும் போடா. டே ப்ரோ என்னை விட்டுட்டு போகிறா. அட பாவி இப்படி பண்ணிட்டாங்களே. டேய் இருடா. பேச விட்டுட்டு போகிறா. டேய் இங்கே வாடா எனக்கு எழுதி வச்சுட்டு போடா. டேய் கடா ஓடி போயிட்டான். அடா பாவி ப்ரோன்னு நினச்சவனும் காலை வாரி விட்டு போயிட்டானே. கடைசியில் இந்த காசு தான் கிடச்சிது. அங்கே ஒருத்தனை போட்டு விட்டான். அடா பாவிங்களா, இந்தியன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? ஹெல்ப் மீ காப்பாற்றுங்க யாராச்சும் வந்து காப்பாற்றுக்கிற. சொட்ட தலையை நான் போட்டு விட்டா காப்பாற்றுக்க.
எனக்கு தெரிஞ்சு யாருன்னு என்ன திடீர்னு எழுத்துறது. அக்கா நான் தாங்க, அக்கா நான் தாங்க, அப்பாடி காப்பாற்றிட்டேங்க. டேய் ப்ரோ, ஒன்று அடுத்த மேட்ச் முடிச்சு விட்றேன், இந்த மேட்ச் பிடிச்சி காப்பாற்றிடும் நம்மள. இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். வந்துட்டு போகணும். அங்கே தான் எங்கேயோ கொண்டுட்டுருக்குறான். ஒருத்தர் செத்துட்டாங்க. அடுத்து நம்ம தாங்க. இப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு என்னை இங்கே தான் ஒழிஞ்சிட்டு கண்டுபிடிச்சிடுவான். ஏன்னா அவனுக்கு எல்லா இடமும் எங்கே ஒழிவுன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். எந்த நேரத்தில் எங்கே ஒழிவுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினச்சேன். அவனுக்கும் தெரியும். என்ன பண்ணுறது? ஐயோ இவன் வேறு வந்துடுவானே, இந்த இடத்துல ஒழியக்கூடாது. என்ன பண்ணுவோம், நம்ம மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்குவோம். மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சா யாருக்காலையும் கண்டுபிடிக்க முடியாது. வேணாம், இந்த இடத்துக்கு போயிடுவோமா? இந்த இடத்துக்கு போய் ஒழியலாம். ஓகே, அங்கே என்னமோ ரெட் கலரில் மின்னுது. அவன் இல்லை, ரெண்டித்தா மேலே மேலே ஏறிடா. மேலே ஏறி ஐயோ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். ஐயோ வரான். பார்த்துட்டேன். ஓடு. பிடிச்சிட்டான். தேவையில்லாமல் நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. இத்தான் தன்வினை தன்னை டிஷும். ஐயோ நானே தெரியாமல் தேவையில்லாமல் ட்ராப்பில் மாட்டி என் டைம் வேஸ்ட் தான் ஆனிச்சு. அட போங்கடா, நீங்களும் உங்கள் விளையாட்டும். எப்படி இருந்தாலும் நான் தோக்க தான் போகிறேன். இவனும் இந்த சொட்டை தலையன் பேக்கரி வாயன் ஆளையும் முகரையும் பாரு, சோத்துக்கு சத்த மாடு. எப்படி ஒன்று பிடிச்சிட்டாங்க. உன்னை விட மாட்டேன்டா. டேய், உன்னை படுத்துக்கிட்டே அடிக்கிறேன்டா. என்னடா ஓடுற? டேய் ப்ரோ, எடுத்து விட்றா. ஐயோ தோற்று போயிட்டேன்டா. சே, அநியாயமாக தற்கொலை செய்து போல கொலை செய்து விட்டாங்களே. கடுப்பேற்றுறான் மேல ஆடு, கடுப்பேற்றுறான். இவனை விடக்கூடாது, இவனை விடவே கூடாது. அடுத்த மேட்ச் என்ன போட்டு விடுங்கடா. எல்லாத்தையும் போட்டு தாக்குறேன். சரி, அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளி முடிவு பண்ணிட்டான். எல்லாத்தையும் சீவிட்டு இருக்கிறான். செய்யின்னு செய்யறான். அவன் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு தானே போவோம். நீ கடை போயிட்டு இருக்கிற. சரி, சும்மா இருக்கிறனா எல்லாத்தையும் போட்டு கொடுப்போம். டேய், அவன் இங்கே ஒழிச்சிட்டு இருக்கிறான்டா. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா. இங்கே தான் ஒருத்த கபோர்டில் ஒழிச்சிட்டு இருக்கிற. சீக்கிரம் வா. வா, இங்கே தான் இருக்கிறான். டேய் ப்ரோ, இங்கே வாடா. இந்த அக்கா பாருங்க, இந்த கபோர்டில் ஒழிச்சிட்டு. டேய், இங்கே ஒரு கபோர்டில் எவனும் ஒழிச்சிட்டு இருக்காண்டா. சீக்கிரம் வாடா. டேய், அங்கே போவாத, இங்கே வாடா. பரவாயில்ல, இங்கே வாடா. சீக்கிரம் வாடா. டேய் ப்ரோ, சீக்கிரம் வந்து இவங்களாம் முடிச்சு விட்றா. என்ன இடத்தோ கிடச்சா இவங்க எல்லாம் போட்டு கொடுக்குறேன்டா. டேய், இன்னொருத்தங்கடா. இன்னொருத்த மாற்றி பார்ப்போம். டேய், இங்கே 2 பேர் மேலே படுத்துட்டு இருக்காங்க, சீலிங் மேலே. அதுவும் அந்த ஓரத்தில் படுத்துட்டு இருக்கிறாங்க, மரம் எல்லாம் தாண்டி. டேய் ப்ரோ, அடே ப்ரோ, சீக்கிரம் வந்து எங்களை போட்டு கொடுறா, காப்பாத்துறா. டேய், காப்பாத்துறீங்க, முடிச்சு விட்றா. முடிச்சு விட்டு வேலை வரைய போருங்கடா. டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளை வச்சுக்கிட்டு. டேய் ப்ரோ, சீக்கிரம் வாடா, இவங்க கதையெல்லாம் முடிச்சு விட்றா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிற? மேலே வாடா. இங்கே தான் இருக்கிறாங்க 2 பேர். சீக்கிரம் வாடா. டேய் எங்கெல்லாம் இருந்துச்சு இளம் ஆரம்பிச்சிட்டாங்கடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? டேய் சீக்கிரம் வாடா, இங்கெல்லாம் ஓடுறாங்கடா. டே அவ்வளோதான், ஃபைனல் டோர் கிட்ட ஓடுறாங்க. டே சீக்கிரம் வாடா. அங்கே தானே அங்கேயும் இல்லைடா. வந்துட்டு இருக்கிறாங்கடா, வந்துக்கிட்டே இருக்கிறாங்கடா. வாடா. டேய், இவங்கள போட்டு தரலன்னா திரும்பி ஃபைனல் டோர் கிட்ட போயிட்டு இருக்கிற. டேய், இவங்கள போட்டு தரா. ஒரு இன்னொருத்த வந்துட்டாங்க. போடு. டேய் நீ வேஸ்ட்டா. இவங்கள கூட போட்டு தர மாட்டேங்கிறியே. நீங்களாம் என்னடா பெரிய இவன். ஒரு அக்கா போயிடுச்சு. நீ அந்த அக்கா போயிடுச்சு, நீ கக்கா போ. அந்த அக்கா அடித்து வெளியே தூக்கி விட்டான் உள்ளார. அட பரதேசி. 2 அக்கையும் முடிச்சு வச்சுட்டு 2 அக்கையும் ஜெயிக்க வச்சுட்டான் பைத்தியக்கார பையன். இவனெல்லாம் எதுக்கடா போட்டிங்க கில்லரா? என்ன போட்டிருக்க வேண்டித்தானே. அந்த இடமே சும்மா அருந்து போய் தக்கன்னு மின்னும். சும்மா சொல்லுங்க, நானும் கில்லரை தான் பேஸ்ட்டாக தானே நின்றுருப்பேன். சரி, இதோ ஒன்று இந்த தட்டியாச்சும் போடுகடா. ஏன்டா இப்படி பட்டுறீங்க? அடுத்த தட்டியோட சாவடிக்கணும்டா. என்னையடா கொலை பண்ண? உன்னை பழுத்திக்க விட மாட்டேன்டா. டேய் ப்ரோ, இல்லடா, புது கத்தியை வாங்கி ஒன்று எடுக்கிறேன்டா. இங்கே கத்தி என் தொண்டை வத்தி போகுது. சரி, ஓகே. எப்படி ஒன்று இந்த தட்டி என்ன பிளேஸ் போகிறோம்? ஹலோ நெய்பர், ஹாப்பி நெய்பர் இல்லை, கிளாசிக் உல்லன் ஸ்மாஷ். இதுக்கே போவோம். ஏன்னா இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குதும். சரி, ஓகே, போவோமா? வாங்க உள்ள இறங்குவோம். இங்கே நம்மக்கிட்ட நோ டிட்டல். என்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையடா. நான் விஐபியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓ ஷிட், அவமானம். மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறான். மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துனா தான் கிடச்சி. நாமளும் அதே மாதிரி ஊர்ந்து போவோம். ஊர்ந்து போனால் ஏதாச்சும் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, இந்த தட்டியாச்சும் பேர் வரணும். வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? மேலே தான் வந்துச்சு. அட பாவீங்களா, பேர் வரணும்னா மேலே தான் போடுவீங்களாடா. என்னை கத்தி வச்சு குத்த மாட்டீங்களாடா. ஷெட், இந்த தட்டி யாரு?
இருமல் ஜப் 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 ஜப். என்னடா பேர் இது? வாயிலே நுழையாத பேர். சரியா பைத்தியக்காரங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சரி ஓகே வந்தாச்சு. டே எழுந்துடா. படுத்துக்கிட்டு போகிறான். அவன் உருண்டு விளாண்டுட்டு இருக்கிறான். சின்ன குழந்தைவன். ஓகே இது கில்லர் வில் பி சூன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே 6 செகண்ட் ஆயிடுச்சு. அட பாவீங்களா, எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே புதாராக இருக்குது. த கில்லர் இஸ் கம். ஹியரா மறுபடியும் பக்கத்தில் தான் இருக்கிறானா? இப்போ நான் எங்கேடு போய் ஒளிவேன் இங்கே ஒளிக்கு போக வேண்டியது தான். எத்தனை பேர் சாவறாங்க? யாரும் சாக மாட்டாங்க. நான் அப்படியே உட்காந்து போக வேண்டியது தான். டேய் இந்த என் பக்கத்தில் வந்துட. ஐயோ வராதுன்னு சொன்னாதான் வரானே. பாடி சந்தில் பூந்து வந்தாச்சுங்க. சந்தில் பூந்து வந்துருந்தாலும் இந்த சைடு வந்து அடிச்சிருப்பான். நல்லா வேலை வரலை. இப்போ எங்கே போயிருக்கிறானோ அவனை தேடி போகலாம். வேணாம், நாம் இங்கே உட்காந்து ஒழிஞ்சிக்க வேண்டியது தான். ஒழிஞ்சிக்கிட்டு டே கில்லர் 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 கேப்டன் மில்லர் உனக்கு நினப்பாடா? வாடா இந்த தாட்டி வாடா. இந்த தாட்டி ஒன்று பிறந்து கட்டுறேன். அவன் வர மாதிரி தெரியல. நாம் குதிச்சு நாமளே மாட்டிப்போம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நாம் மாட்டுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே யாரால காப்பாற்ற முடியும்? யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம பேஸ்ட்டுன்னு இதுலேயே தெரிய வேணாம். ஐயோ அந்த பரதேசிக்கிட்ட எப்படி மாட்டிக்கிட்டோமே கைஸ். இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது? வேறு வழி இல்லை, ஓடிடுவோம். ஐயோ ரெட் கலரில் ஆகுதே. வரானே துடின்னு ஆடுது பாருங்க. கை கல்லாடுது. சரி ஓகே போயிட வேண்டியதான். இந்த இடத்துல நம்ம ப்ரோ இருக்கிற ஒரு ரிவ்யூ பண்ணி விட்டுற வேண்டியதான். டே ப்ரோ வந்துட்டு போகலாண்டா வாடா. ஓகே நம்மக்கிட்ட 5 காயின்ஸ் கிடச்சிருக்குது. இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இதுக்கு ஒரு 3 காயின்ஸ் கிடச்சிருக்குது. சூப்பரு. இதை வர என்ன வேணும் எனக்கு? சரி ஓகே டோர் திறக்கிறதுக்குள்ளே நம்ம எங்கேயாச்சும் எஸ்கேப் பண்ணணும். அவனா வேற எவனுங்க? ஐயோ யார் பார்த்தாலும் பீதியாக இருக்குது. சரி ஓகே போன தாட்டி நாம் ஒழிஞ்சிட்டு இருந்த இடத்துல நம்ம ப்ரோ ஒழிஞ்சிட்டாரு. இந்த தாட்டி அவர் ஒழிஞ்சிட்டு இருந்த இடத்துல நாம் ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்து ஒழிஞ்சிக்கலாம். இப்படி பார்த்தா தெரியலையே, வியூ கொஞ்சம் டக்கராக இல்லைனாலும் ஒழிஞ்சிக்கிற இடம் சூப்பராக இருக்குது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு தோடுறான். நம்பாடு தானா? நான் கூட அவனோ நினச்சி பேஞ்சிட்டு. சரி எந்திரிச்சு ஓடி பார்ப்போம். டே ப்ரோ ஐயோ போட்டு தள்ளிட்டாங்க. நம்மள போடுறதே குறியாக இருக்கேன். சரி பரவாயில்ல இந்த வாட்டி போயிட்டு போகுது. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குங்க. இந்த 50 செகண்ட் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அடுத்து அந்த ஃபைனல் டோர் திறந்துடும். நம்ம இங்கேருந்து எஸ்கேப் போகிறதான் வேலை இருக்குது. வெளிச்சமா? எதை பார்த்தாலும் பயமாக இருக்குதே கடைசீட்டில். ஓகே இப்போ நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திடுபுடுன்னு ஆடுது. இடமே ரெட் கலரில் ஆடுது. வந்துடுவானோ? வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து ஐயோ ரெட் கலர் வழி ரொம்ப பயமாக இருக்குதே. இப்போ என்ன பண்ணுறது? அங்கே ஹெல்ப்பின்னு ஒருத்த வரான். டே இங்கே வராதரா, எந்திரிச்சு போடா. ஐயோ வரான் பக்கத்தில் தான் வரான். அப்படி போயிட்டான். எந்திரிச்சு ஓடலாமே வேணாமா? இவன் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். ஓடி இருந்தேன்னா மாட்டியிருப்பேன். ஏதோ ஒன்று. அவ்வளோதாங்க எக்ஸிட் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. கிளம்புடா எந்திரிச்சு. 3 2 1 ஓடிட வேண்டியதான். ஓடு. ஓகே ஓடிட வேண்டியதான். எஸ்கேப் டோர். அவ்வளோதாங்க. தி எஸ்கேப் இஸ் கம்ப்ளீட்டட். இனி அந்த கில்ல வாங்க ப்ரோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடிடலாம். ஒரு அக்கா வருது. அவ்வளோதாங்க. இந்த எஸ்கேப்பை முடிச்சாச்சுங்க. சூப்பரு மாசாக முடிச்சாச்சு. மறண்டாமா எப்படி முடிச்சாச்சு? நல்ல வழியா சுதந்திரமாக இப்போ இருப்போம். இன்னும் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. யார் இவங்க? அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் தவழ்ந்துட்டு போகிறவன் எங்கே போய் ஜெயிப்பான்? ஜெயிச்சிருவானோ? இன்னும் இவன் போகிறான். பைத்தியமாலே நீ. அவன் எதுக்கு இங்கே போகிறான்? நம்மளை மாதிரியே எல்லாம் அறிவியல் இருந்துட முடியுமா? இதெல்லாம் ஒரு திறமை. சரி நம்மளுக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிருக்குது. மற்றும் என்னது 28 செகண்ட்லேயே வந்துருமா? அதுக்குள்ளேவா? சரி ஓகே அப்போ நான் இன்னொரு மேட்ச் ஆடிட்டு போயிடலாம். கடைசி மேட்ச். ஓகேங்க இந்த வீடியோ கிடச்சா லைக் பண்ணாமல் இருந்தீங்களா? லைக் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி புதுசாக இருக்குன்னு ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் எனக்கு பண்ண போகிறது. மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஐயோ வளர ஆரம்பிச்சிட்டேன்னு. சரி பரவாயில்ல, நாம் நிறுத்திட்டு நம்ம வளர்றதே பார்ப்போம். அவ்வளோதான். 2 1 எப்படி வந்தாச்சு? ஓகே இப்போ என்னது? டோர் உள்ளு வேணாம், ஃபேர் குரூப்ஸே எடுத்துக்குவோம். ஃபேர் குரூப் தான் கரெக்டாக இருக்கும். அடேங்கப்பா 8 பேர் மொத்த பேர் ஃபேர் குரூப்ஸ் தான் எடுத்துருக்குறாங்க. ஃபேர் கிரவுண்ட்ஸ் அது
நான் தான் தப்பாக படிச்சிட்டேன். சரி ஓகே, எல்லோரும் அத்தை எடுத்துருக்காங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம எடுத்தால் எதுவும் வராது, ஓட்டிங் உரிமை தான்ட்டு ஏதாவது தொட்டாங்க. என் பேர் போகடா ஏடா அப்படி பண்ணுறீங்க, ஏடா என் பேர்லாம் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. சிரிக்காதரா ப்ரோ. இவன் யார்? இவன் நம்ம ப்ரோ இல்லை, இவன் வேறு. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தி கில்லர் பேபி சூன் போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒழிஞ்சிக்க வேண்டியது தான். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. 9 செகண்ட், 8, 7, 6, 5, 4, 3, 0, 2, 0, 1, 0. தி கில்லர் இஸ் கம்டா. இருமோ ஃப்ளோவில் வரணுச்சு, வரல. இங்கே ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்குது. இங்கே அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறிட வேண்டியது தான். இங்கே ஜம்ப் பண்ணி ஏறிட்டு அப்படியே அங்கே டிஸ்கோ லைட் மாதிரி தெரியுதுங்க. சூப்பரு. இது போதாது எனக்கு. ஓகே, இந்த பாறை மலை ஏறிக்க வேண்டியது தான். இந்த பாறை மலை ஏறிட்டோன்னா இந்த கில்லரால் நம்மளை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒருத்தன் நம்ம ப்ரோ அங்கே தான் இருக்கிறாரு. சூப்பரு. நம்ம ப்ரோ அங்கே தான் இருக்கிறாரு, நாம் அங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரோ இங்கே தான் இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க. ஓகே ப்ரோ. ஐயோ, அந்த கில்லர் என்ன பார்த்துட்டான். மரத்து மேலே ஏறினான்னு ஒரு ஆசையில் வந்தா ஐயோ காத்துட்டாடே பிடிச்சிவிட்டான். அடா பாவீங்களா, ஒரு மரத்து மேலே ஏறி விளாட்ணுன்னு ஆசைப்படு குத்தமாடா. டே ப்ரோ இது காப்பாற்றுற, அடிச்சு போட்டாய்க்கடா போயிட்ட. டேய் ஒன்றையும் முடிச்சிட்டிங்களா? சூப்பரு. இதை விட பிரமாதம். அக்கா கீழே போட்டு ஒழுங்கு மரியாதை எழுத்து கூட. அந்த பயம் இருக்கணும். டே ப்ரோ வந்துட்டு இருக்கிறேன்டா. டேய் என்னை மட்டும் நீ ஆபத்தில் மாட்டி விட்டுன்னு அவ்வளோதான், உன்னை கீழே தொங்க வச்சு தோரணம் கட்டி விட்டுருவோம். உன்னை எப்படி ஒன்று இந்த டி கரெக்டாக வந்துச்சு. ஐயோ, அந்த கில்லர் என்ன பார்த்துட்டாங்க. அச்சோ பார்த்துட்டானே, நீ என்னடா பண்ணுறது? டே ப்ரோ காப்பாத்துறா. ஐயோ அவனையே காப்பாற்றணுமா நான்? அதை முடிச்சிட்டான். அடா பரதேசிங்களா, இப்படி ஒரு எண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. டேய் எழுத்து கொடுத்துட்டு போ. ஐய போச்சுங்க. எல்லார்ட்டையும் எல்லாரும் இதானாங்க. அவன் தான் அந்த ப்ரோ செத்து போயிட்டான். கூப்பிட்டல நான் நீ சாவுடா, கூப்பிட்டான வந்த பாருங்க என்ன சொன்னான். அவனை தான் நானும் தூத்து போயிட்டேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ கிளம்பியில் முடிஞ்சது. இதோட செகண்ட் பார்ட் நான் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தொட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதோட செகண்ட் பார்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.